மறைந்த முன்னாள் முதல் அமைச்சரும் திமுக தலைவருமான கலைஞர் கருணாநிதி அவர்களின் நூற்றாண்டு விழா கலைஞர் 100 என்ற பெயரில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சார்பில் கொண்டாடப்பட்டது. இந்த விழா நேற்று முன்தினம் கிண்டியில் உள்ள ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் திரை உலகைச் சேர்ந்த நட்சத்திரங்கள் பலரும் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் இந்த விழா குறித்து அதிமுக மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான டி. ஜெயக்குமார் அவர்கள் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவு ஒன்றினை வெளியிட்டு உள்ளார். அந்த பதிவில் கருணாநிதி அவர்களால் தான் எம்ஜிஆர் அவர்கள் சினிமாவில் தொட முடியாத உயரம் சென்றதை போல் முன்னணி நடிகர்கள் ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன் ஆகிய இருவரும் நேற்று முன்தினம் நடந்த விழாவில் உண்மைக்கு மாறாக பேசி உள்ளனர். இனிவரும் காலங்களில் வரலாற்றை மறைக்காமல் பேசினால் நன்று. புரட்சி தலைவர் தன் நடிப்பாலும் உழைப்பாலும் தன் வள்ளல் குணங்களாலும் மட்டுமே மக்கள் மனங்களை வென்று நிற்கிறார். 1000 ஆண்டு கடந்தாலும் அவர்தான் ஆயிரத்தில் ஒருவர். அதை யாராலும் மாற்றவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. மேலும் அவர் உதவியால்தான் கருணாநிதியே முதலமைச்சர் ஆனார். சினிமா துறையை சிறைப்பிடித்து ஸ்கிரிப்டில் உள்ளதை மட்டும் படிக்க சொல்லி கட்டளையிடாமல் மக்கள் பக்கம் திரும்புங்கள் முதல்வரே. இப்படியெல்லாம் நடக்கும் என தெரிந்தே இருபெரும் நடிகர்களான விஜய் மற்றும் அஜித் ஆகியோர் விழாவை புறக்கணித்து உள்ளனர். இவ்வாறு முன்னாள் அமைச்சர் டி. ஜெயக்குமார் அவர்கள் அந்த பதிவில் தெரிவித்துள்ளார்.